மார்ச் 2026 மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும் முக்கியமான காலமாக அமையும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சில சின்ன தடைகள் மற்றும் மன அழுத்தங்கள் இருக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் எதிர்பாராத பொறுப்புகள் வரலாம். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகும். ஆனால் உங்கள் தைரியம், நேர்மை மற்றும் முடிவெடுக்கும் திறன் காரணமாக அந்த சோதனைகளை வெற்றிகரமாக சமாளித்து முன்னேறுவீர்கள். தொழில் மாற்றம் யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வாய்ப்புகளை காணலாம். வியாபாரம் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்பு உள்ளது. கூட்டுத் தொழிலில் இருந்தால் நம்பிக்கைக்குரியவர்களுடன் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக குடும்ப தேவைகள் மற்றும் திடீர் செலவுகள் வரலாம். சேமிப்பு திட்டமிட்டு செய்தால் மாத முடிவில் நிதிநிலை சீராக இருக்கும். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் 18ஆம் தேதிக்குப் பிறகு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் பேசித் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல தொடர்பு அமைய வாய்ப்பு உள்ளது. காதல் உறவில் இருந்தால் புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சோர்வு, தலைவலி அல்லது தூக்கமின்மை இருக்கலாம். ஓய்வு, யோகா, நேரமான உணவு அவசியம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம் மன அமைதியை தரும். நல்ல நாட்கள் 3, 7, 12, 18, 24. கவன நாள் 9, 21. சந்திராஷ்டமம் 14, 15. மார்ச் 2026 மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் நிதி முன்னேற்றம் தரும் சிறப்பான காலமாக அமையும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இந்த மாதத்தில் பலன் தர ஆரம்பிக்கும். வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் தரும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நிலம், கட்டிடம், அழகு சாதனப் பொருட்கள், உணவு தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கணக்குகளை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். பணவரவு சீராக இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். சேமிப்பு செய்ய நல்ல மாதம். நிலம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதி சாதகமாக அமையும். ஆனால் பெரிய முதலீடுகளில் அவசரம் காட்டக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாள் பேசாமல் இருந்த உறவினர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதக தொடர்பு வரும் வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் அதிக உழைப்பால் உடல் சோர்வு அல்லது முதுகு வலி வரலாம். ஒழுங்கான உணவு மற்றும் தூக்கம் அவசியம். இயற்கை உணவுகள், நடைபயிற்சி நல்ல பலன் தரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம் அல்லது புண்ணிய ஸ்தல பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் மாதம் இது. நல்ல நாட்கள் 2, 8, 16, 22, 29. கவன நாள் 11, 25. சந்திராஷ்டமம் 16, 17. மார்ச் 2026 மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சவால் மற்றும் சாதனை இரண்டும் சேர்ந்து வரும் காலமாக இருக்கும்.
இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள், ஆனால் சில சமயங்களில் சோதனைக்கும் உள்ளாக்கலாம். பொறுமை மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை இந்த மாதத்தில் மிகவும் அவசியம். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று மந்த நிலை இருக்கலாம். ஆனால் மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கருத்து வேறுபாடுகளை அமைதியாக சமாளிக்க வேண்டும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகள் கூடும். குறிப்பாக குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள் அல்லது பயண செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பு செய்ய திட்டமிட்டு செயல்பட்டால் மாத முடிவில் நிதிநிலை கட்டுப்பாட்டில் இருக்கும். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நம்பகமான ஆலோசனை பெற்ற பிறகே முடிவு எடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கவனம் அவசியம். தம்பதிகளுக்கு பொறுமை முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல தொடர்பு அமையும். நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் அல்லது நரம்பு பலவீனம் வரலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம். அதிகமாக சிந்திப்பதை குறைக்க வேண்டும். யோகா, தியானம், நடைப்பயிற்சி நல்ல பலன் தரும். இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம் அல்லது தியானம் மன அமைதியை தரும். சவால்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே சேரும் மாதம் இது. நல்ல நாட்கள் 5, 10, 19, 27. கவன நாள் 14, 23. சந்திராஷ்டமம் 18, 19. மார்ச் 2026 மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும். கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் தெளிவாக ஆரம்பிக்கும். வேலை மற்றும் தொழிலில் ஆரம்பத்தில் சற்று மந்தநிலை இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் முன்னேற்றம் தெளிவாக தெரியும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் அமைதியாக செய்த உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் மாற்றம் யோசிப்பவர்கள் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டுமானால் நம்பகமான ஆலோசனை அவசியம். பண விஷயங்களில் நிலைத்தன்மை இருக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் இழப்பும் இருக்காது. சேமிப்பு செய்ய நல்ல மாதம். குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் மெதுவாக தீரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதக தொடர்பு வரும். தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகமாக சிந்திப்பதால் வரலாம். தூக்கம் சரியாக இருக்க வேண்டும். தியானம், யோகா மற்றும் ஆன்மீக செயல்கள் மன அமைதியை தரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம் அல்லது புண்ணிய ஸ்தல பயணம் செய்யும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் நீங்கள் நிதானமாக எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய பலன் தரும். நல்ல நாட்கள் 6, 13, 20, 28. கவன நாள் 9, 24. சந்திராஷ்டமம் 20, 21.
மார்ச் 2026 மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், புகழ் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக அமையும். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே வேலை மற்றும் தொழிலில் முக்கியமான மாற்றங்கள் நிகழலாம். நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். உங்கள் தலைமைத்துவ திறன் வெளிப்படும் மாதம் இது. வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். கூட்டுத் தொழிலில் இருந்தால் உங்கள் முடிவுகள் லாபத்தை அதிகரிக்கும். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து தொழிலில் வேகமான முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணவரவு இந்த மாதம் நன்றாக இருக்கும். திடீர் பண வரவு அல்லது போனஸ் கிடைக்கலாம். முதலீடு செய்ய நல்ல காலம் 17ஆம் தேதிக்குப் பிறகு. இருப்பினும் அதிக ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். சேமிப்பு செய்ய திட்டமிட்டால் எதிர்காலத்தில் நன்மை அதிகம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல தொடர்பு அமையும். காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தம்பதிகளுக்கு புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பொதுவாக நல்ல நிலை இருக்கும். ஆனால் அதிக உழைப்பால் சோர்வு அல்லது உடல் சூடு அதிகரிக்கலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். ஒழுங்கான உணவு மற்றும் ஓய்வு அவசியம். ஆன்மீக சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதம் இது. உங்கள் முடிவுகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் அடுத்த மாதங்களில் பெரிய வெற்றியை தரும் அடித்தளமாக அமையும். நல்ல நாட்கள் 4, 11, 17, 26. கவன நாள் 15, 30. சந்திராஷ்டமம் 22, 23. மார்ச் 2026 மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு திட்டமிடல், முயற்சி மற்றும் நிதானமான செயல்பாடுகள் வெற்றி தரும் காலமாக அமையும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வேலை மற்றும் தொழிலில் சில சவால்கள் தோன்றலாம். ஆனால் நீங்கள் இயல்பாகவே ஒழுங்கு மற்றும் கணக்கு பார்த்து செயல்படுவீர்கள் என்பதால் அந்த சவால்களை எளிதாக சமாளிக்க முடியும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை உங்கள் மீது அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் மற்றும் முக்கியமான பணிகள் உங்களுக்கு ஒப்படைக்கப்படலாம். தொழில் மாற்றம் யோசிப்பவர்கள் நிதானமாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கல்வி, மருத்துவம், கணக்கியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஒப்பந்தங்களை கவனமாக படித்து கையெழுத்திட வேண்டும். பணவரவு சீராக இருக்கும். பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டமும் இருக்காது. சேமிப்பு செய்ய நல்ல மாதம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிதிநிலை உறுதியாக இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சிறிய முதலீடுகள் லாபம் தரும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் பேசித் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதக தொடர்பு அமையும் வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பொதுவாக நல்ல நிலை இருக்கும். ஆனால் நரம்பு பலவீனம், மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஒழுங்கான உணவு, தியானம், நடைபயிற்சி அவசியம். மருத்துவ ஆலோசனை தேவையானால் தாமதிக்காமல் பெற வேண்டும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாதம் இது. கோவில் தரிசனம் அல்லது தியானம் மன அமைதியை தரும். நீங்கள் எடுத்த நிதானமான முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய பலன் தரும் அடித்தளமாக அமையும்.
நல்ல நாட்கள் 1, 9, 14, 25. கவன நாள் 18, 27. சந்திராஷ்டமம் 24, 25.